ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன வீடியோ பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, கம்யூனிட்டி சர்டிஃபிகேட் ரிலேட்டடான ஒரு முக்கியமான அறிவிப்பை சென்னை உயர்நீதிமன்றம் வந்து அறிவிச்சிருக்காங்க. ஸோ அது என்ன அறிவிப்பு அப்படின்றத தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ வீடியோவை நீங்கள் ஃபஸ்ட் அந்த லாஸ்ட் வரைக்கும் நீங்கள் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஸோ இப்போது கம்யூனிட்டி சர்டிஃபிகேட் அப்படின்றது பார்த்திங்க அப்படின்னா ரொம்ப மேனிட்டரியாக இருக்குது. ஸோ நீங்கள் ஸ்கூலில் உங்களுடைய பசங்களை நீங்கள் சேர்க்கணும் அப்படின்னாலும் கண்டிப்பாக கம்யூனிட்டி சர்டிஃபிகேட் வந்து கேட்பாங்க. அதேமாரி ஒரு ஜாபுக்கு போகிறீங்க, கவர்மெண்ட் ஜாபுக்கு போகிறீங்க அப்படின்னாலும் கண்டிப்பாக பார்த்திங்க அப்படின்னா உங்களுடைய கம்யூனிட்டி சர்டிஃபிகேட் வந்து உங்களுக்கு வந்து கொடுப்பாங்க. ஏன்னா கம்யூனிட்டி சர்டிஃபிகேட் பேஸ் பண்ணி தான் ஒரு சில ஜாப்ஸை வந்து ஃபில் பண்ணுறாங்க. அப்படி இருக்கும்போது இப்போது உச்சநீதிமன்றம் பார்த்திங்க அப்படின்னா இதில் வந்து ஒரு முக்கியமான அறிவிப்பு வந்து வெளியிட்டிருக்காங்க. அதாவது கம்யூனிட்டி சர்டிஃபிகேட் ரிலேட்டடான ஒரு முக்கியமான அறிவிப்பை வந்து வெளியிட்டிருக்காங்க. ஸோ இந்த விஷயத்தை வந்து கட்டாயம் நம்ம செய்யணும் அப்படின்றதுக்கான இன்ஸ்ட்ரக்ஷன்ஸும் அவங்க வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ அது என்ன அறிவிப்பு அப்படின்றது தான் இந்த வீடியோ நம்ம பார்க்க போகிறோம். என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு பார்த்திங்க அப்படின்னா, ஜாதி சான்றிதழ்களில் எழுத்துப்பிழை இருக்கக்கூடாது அப்படின்றதையும் சொல்லியிருக்காங்க. அதாவது ஜாதி நம்ம இப்போது மேனுவலாக நீங்கள் யூஸ் பண்ணுறதா இருந்தாலும் சரி, முதல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா கம்யூனிட்டி சர்டிஃபிகேட் வந்து ஒரு சின்ன அட்டை மாரி கொடுப்பாங்க. ஸோ அதில் இதே மேனுவலாக எழுதி உங்களுக்கு வந்து ப்ரொவைட் பண்ணுவாங்க. ஸோ அது வந்து மேனுவலாக இருந்தது. இப்போது டோட்டலாக எல்லாமே ஆட்டோமேட்டிக்காகவே ஆன்லைன் சிஸ்டம். ஸோ ஆன்லைனில் நீங்கள் அப்ளை பண்ணிங்க அப்படின்னா, ஸோ ஆன்லைனில் என்னென்ன டீட்டெயில்ஸ் இருக்கோ, டேட்டா ஃபீட் பண்ணியிருக்காங்களோ அந்த டீட்டெயில்ஸ் பேஸ் பண்ணி உங்களுக்கு வந்து கம்யூனிட்டி சர்டிஃபிகேட் வந்து டிஸ்பிளே ஆகும். ஸோ அப்படி இருக்கும் பட்சத்தில் இப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா இது ரிலேட்டடாக ஒரு கேஸும் வந்து சென்னை உயர்நீதிமன்றத்தில் வந்து ஃபைல் பண்ணியிருக்காங்க. அதில் அதுக்கான ஜட்ஜ்மெண்ட் வந்து சொல்லியிருக்காங்க. பார்த்தீங்கன்னா, ஜாதி சான்றிதழ்களில் ஜாதி பெயர்களில் எழுத்துப்பிழைகள் இல்லாமல் இருப்பதை உறுதி செய்ய வேண்டும். ஜாதி சான்றிதழ்களில் ஜாதி பெயர்கள் தமிழிலும் ஆங்கிலிலும் இரண்டிலும் ஒரே மாதிரியாக இருக்க வேண்டும் அப்படின்றையும் சொல்லியிருக்காங்க. ஸோ நீங்கள் தமிழில் ஜாதி சான்றிதழ் எடுத்தாலும் சரி, இங்கிலீஷில் ஜாதி சான்றிதழ் எடுத்தாலும் சரி, ரெண்டுத்துலேயுமே உங்களுடைய அந்த ஜாதி பேர் வந்து ஈவனாக இருக்கணும். ஸோ இதுலேயும் அதுலேயும் மாறி மாறி இருக்கக்கூடாது அப்படின்றதையும் ஒரு டீட்டெயில்ஸை வந்து, அதாவது ஒரு ஜட்ஜ்மெண்ட்டை வந்து பார்த்திங்க அப்படின்னா தமிழக அரசுக்கு வந்து அறிவிச்சிருக்காங்க. ஸோ எதனால் இதை சொல்லியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, குகேஷ் அப்படின்னு சொல்லி ஒரு கேஸ் வந்து ஃபைல் பண்ணியிருக்காரு. அதில் வந்து அவருடைய பேர் வந்து இசை வெள்ளாளர் அப்படின்றது, அதாவது இசை வேளாளர் அப்படின்னு இருந்ததை இசை வெள்ளாளர் அப்படின்னு சொல்லி இருக்குது. ஸோ தமிழில் ஒரு மாதிரியாக இருந்தது, இங்கிலீஷில் வந்து பார்த்திங்க அப்படின்னா டிஃப்ரெண்ட் நேமில் இருந்தது. ஸோ அதனால் இவர் வந்து கேஸ் ஃபைல் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்தமாரி இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லி சென்னை உயர்நீதிமன்றம் பார்த்திங்க அப்படின்னா தமிழக அரசுக்கு வந்து உத்தரவிட்டிருக்காங்க. ஸோ இதனால் அவங்க வந்து என்ன நடைமுறை வந்து கொண்டு வர போகிறாங்க அப்படின்னு பார்த்திங்கன்னா, ஸோ இதில் இன்னமேட்டு இந்த டீட்டெயில்ஸ் எல்லாத்தையுமே அவங்க ஆன்லைன் போர்ட்டலில், அதாவது TNEGA அப்படின்ற வெப்சைட்டில் அவங்க வந்து பார்த்திங்க அப்படின்னா ஸோ எல்லாத்தையுமே கண்டிப்பாக அப்டேட் பண்ணணும். ஸோ அதில் அப்டேட் பண்ணிட்டாங்க அப்படின்ற பட்சத்தில் ஸோ கண்டிப்பாக நம்ம சேனலில் வந்து அப்டேட் பண்ணுவோம். ஸோ அதுக்கப்புறமா உங்களுடைய கம்யூனிட்டி சர்டிஃபிகேட்டில் எனி இஷ்யூஸ் இருக்குது, ஸோ இதேமாரி இங்கிலீஷில் வேறு மாதிரியும் தமிழில் வேறு மாதிரியும் இருக்குது அப்படின்ற பட்சத்தில் நீங்கள் வந்து பார்த்திங்க அப்படின்னா நியூ கம்யூனிட்டி சர்டிஃபிகேட் ஆன்லைன் மூலமாக அப்ளை பண்ணி ஒரிஜினல், அதாவது நியூவாக உங்களுடைய கம்யூனிட்டி சர்டிஃபிகேட் வந்து நீங்கள் வாங்கிக்கலாம் அப்படின்றதுக்கான இன்ஸ்ட்ரக்ஷன்ஸையும் இப்போ வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ உங்களுடைய கம்யூனிட்டி சர்டிஃபிகேட்டில் எதனா இஷ்யூஸ் இருக்குது அப்படின்ற பட்சத்தில் இந்த கரெக்ஷன்ஸ் எல்லாம் முடிஞ்சதுக்கப்புறமா ஆன்லைனில் கொண்டு வந்துருவாங்க. கொண்டு வந்தோடனே நீங்கள் தாராளமாக அப்ளை பண்ணி நியூ கம்யூனிட்டி சர்டிஃபிகேட் வந்து வாங்கிக்கலாம் அப்படின்றதுக்காக தான் இந்த டீட்டெயில்ஸ் வந்து சொல்லியிருக்காங்க.